கில்லர் காயின் டாஸ்கில் திவ்யா அவுட் ஆனதுக்கப்புறமா அடுத்தது சாண்ட்ரான்னு சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ரா உடனே தெரியுமே என்கிட்ட தான் வருவீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா திருப்பி வந்து அரோரான்னு அந்த பிளானை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. பிக் பாஸும் சொல்லிடுவார் எங்கே வேணால் நிற்கலான்னு, போய் அரோராவை பிடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து சாண்ட்ராவை ஒத்த ஆளாக லாக் பண்ணுவார். சாண்ட்ரா அம்மா அம்மா அம்மான்னு கத்துவாங்க. ஆனால் பரவாயில்ல, முடிச்சு அவுட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஸ்போர்ட்டிவாக சிரிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமருதினை வந்து எல்லோரும் இந்த சபரியை ஃபஸ்ட் அட்டாக் செகண்ட் அட்டாக் கமருதினை பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் கமருதன் வந்து இங்கே வந்து சைடில் வந்துட்டு முதல்ல கொஞ்சம் நேரம் சும்மா பேசிகிட்டு இருப்பார். கடைசி வந்து வழியில் அம்மா அம்மான்னு கத்துனேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருவார். அதுக்கப்புறம் வந்து சபரி வந்து எல்லாம் முடிஞ்ச கேம் முடிஞ்சப்பறம் அம்மா இங்கே வருவாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம், அப்படிலாம் அழக்கூடாது, அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மலாம் இப்போ இன்னும் இவ்வளோ அடிப்படாமல் நம்ம இப்படி இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சபரி சமாதானப்படுத்துவார். பாரும் வந்து பேபி பேபின்னு ஏதோ சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. உடனே எனக்கு வின் பைப்பே லாக் ஆகிடுச்சுடா, டாக்டர் தான் போய் செக் பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சபரியும் சரி நம்ம எனக்கும் டாக்டர் போய் செக் பண்ணணும்டா, அங்கங்கே பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஓவராக அட்டாக் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் புத்தி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு விக்ரம் அட்டாக் பண்ணியிருக்கணும். ஏன்னா விக்ரம் இருந்தால் இவங்க யாராலையும் விக்ரமை ஜெயிக்க முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு இவங்க விக்ரம் அட்டாக் பண்ணணும். மொத்தமாக 9 பேர் சேர்ந்தா 8 பேர் சேர்ந்தால் தான் விக்ரமை பிடிக்க முடியும். அது இவங்க யோசிக்கலை. இவங்க வந்து பாயிண்ட் வைஸ் யோசிச்சாங்க. சரி, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து யாராலையுமே விக்ரமை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வந்து ஐயோ அம்மா அங்கே குத்துது இங்கே குத்துதுன்னு அழுதுட்ருக்காங்க. அப்புறமா சாண்ட்ரா அவுட் ஆன உடனே என்னன்னா விக்ரம் என்ன சொல்லிடுவாருன்னா, நம்ம 3 பேர் இப்போ இருக்கோம், அதாவது விக்ரம், சுபிக்ஷா அண்ட் கானா வினோத் 3 பேர் இருக்கோம், நமக்குள்ளே நம்ம ஓடியே இது பண்ணிக்கலாம் அப்படின்றவார். பாயிண்ட் படி அடுத்து அவர் தான் வரணும், பட் நம்ம எப்படி வேணால் விளையாடலாங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அதில் வந்து பாவம் சுபி அவுட் ஆகிடுவாங்க. கடைசியில் சுபிக்ஷா அவுட் ஆகிடுவாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது விக்ரமும் வினோதும் தான். அப்போ அந்த இது பண்ணும்போது வினோதன்னா பயங்கரமாக ஓடுவார், எப்படி ஜாலி பண்ணிகிட்டே ஓடுறாரு. விக்ரம் பின்னாடியே போய் பிடிச்சிட்டாரு, பிடிக்க முடியல, அதனால் விக்ரம் அவுட் ஆகிட்டாரு. அப்படி தான் வினோதனா வின் பண்ணது. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.